வெடிக்கெட்டு நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னா வந்து 2 தேசம்னு சொல்லுவாங்க, 2 வில்லேஜ் மாதிரி. ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து நெம்மாரா, அந்த சைடு இருக்கிறது வந்து வல்லங்கி. ஸோ இந்த 2 பேரில் வந்து யார் வந்து பயமாக வந்து வெடிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து கான்செப்ட் ஆக்சுவலி. ஸோ 6:30க்கு வந்து நெம்மாரான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் 7:30 வந்து வல்லங்கி. ஸோ அதுக்கப்புறம் வந்து மிட் நைட்டுமே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஏசியாலே வந்து இதுதான் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நெம்மாரா, நான் வந்து காமிக்கிறேன் வல்லங்கி. இது வந்து வல்லங்கி. ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன்லேருந்தே வந்தீங்கன்னா, இப்போ நான் ஆஃப்டர்நூனே வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ அந்த யானையை கூட்டிகிட்டு வர்றது அப்படியே அந்த மேளத்தோடு வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி.
ஸோ கைஸ் வெடிக்கட்டு வந்து முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி 7:30க்கு வந்து வெடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 6:30க்கே வந்து முடிச்சிட்டாங்க. ஏன்னா மேபி ரெயின் வருன்றனால. ஸோ ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இது ஓகே தான். பட் என்ன லேட் ஆகும். ஸோ பஸ் பிடிக்கிறதுலாம் கொஞ்சம் எப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஸோ 6:30க்கே வந்து ரெண்டுமே பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து நென்மாரா வல்லங்கி இந்த ரெண்டுத்துலேயும் வந்து வல்லங்கியோடது வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. லைக் ஐ மீன் அங்கே எக்ஸைட்டாக பார்க்குறப்ப வந்து இந்த வைப்ரேஷன் வந்து செஸ்ட்லலாம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வரலாம். பட் 3 AM ஒன்று இருக்குது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் இட். திருப்பி லைன் வந்தால் அதுவும் வந்து காலைல 7 மணி அந்த மாதிரி ஆயிரும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம டே டைமில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸோ நான் எய்தர் வந்து பாலக்காட்டில் பொள்ளாச்சி போகிற மாதிரி பிளான் இப்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் கூட்டம் இருக்கும். ஸோ ரிட்டன் வந்து வர்றப்போ வந்து செம கூட்டம் செமையாக தள்ளுவாங்க. ஸோ மாஸ்க் வந்து முக்கியம். ஏன்னா பயங்கர டஸ்ட்டு வந்து வருது. அதே மாதிரி வந்து கொடை வந்து எப்பயுமே வந்து கொண்டு வந்துருங்க. ஸோ மற்றபடி பிளான் பண்ணுறது எப்படி பார்த்தாலும் நீங்கள் இது தெரிஞ்சு ஆஃப்டர்நூன் வர்றது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னா செம்மையாக வந்து ரஷ் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த தண்ணி பாட்டில்லாம் வந்து நிறைய இருக்குது. ஐ மீன் இங்கேயே வந்து விற்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பயங்கரமாக வந்து பாடி டீஹைட்ரேட் ஆகுது. மத்தியான டைம்லாம் வந்து செம்ம எனர்ஜி வந்து லூஸ் ஆகுது. பட் ஒன்ஸ் அந்த எலிஃபெண்ட்டோட அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த வைபே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு வரலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.